அதாவது ஆண்களுக்கு இணையாக பெண்கள் எல்லா துறையிலுமே சிறந்து விளங்க முடியும். ஆண்களுக்கு இணையாக எல்லா துறையிலுமே சிறந்து விளங்க முடியும். ஆனால் பெண்களை முன்னேற விடாமல் பண்ணுறாங்க. அவங்க தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள விடாமல் தடுக்கிறார்கள். முறையான திறமையை எப்படி வளர்த்து கொள்வதற்கு பெண்களுக்கு எப்படி பயிற்சி அளிக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும், எதையுமே எல்லாமே செய்ய மாட்டேங்கிறாங்க. பெண்களை தடுக்கிறாங்க. அவங்க ஒரு ஏன்னா ஆண்கள் பெண்கள்கிட்ட தன்னை ஹீரோவாக காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் பெண்கள் அப்போ ஜீரோவாக இருக்கணும். அப்போ தான் தன்னுடைய ஹீரோயிசத்தை மதிப்பாங்க. பெண்களும் தங்களுக்கு இணையாக ஒரு திறமை வாய்ந்தவர்களாக வரும்போது ஆண்களுடைய ஹீரோயிசத்துக்கு அதிக முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக பெண்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு திறமை அற்றவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. திறமை அற்றவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒருதலை பட்சமாக இருக்கும். ஆண்கள் தான் திறமையாளர்கள், பெண்கள் திறமை குறைவானவர்கள் என்பதை சித்தரிக்கின்ற நோக்கத்திலேயே ஆண்கள் செயல்படுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் லாரி டிரைவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாரி டிரைவர் எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாரும் ஆண்கள் தான். பஸ்ஸை ஓட்டுறவங்க எல்லாரும் ஆண்கள் தான். யாராவது 1-2 பேர் தமிழ்நாட்டுக்கு யாராவது ஒரு பெண் லாரி ஓட்டுனர் இருப்பாங்க. ஒரு பெண் தான் லாரி ஓட்டுவாங்க, ஒரு பெண் தான் அதில் பஸ்ஸே ஓட்டுவாங்க. மற்ற எல்லாரும் அப்போ எல்லாம் மற்றவங்களுக்கு ஓட்ட தெரியாதா? ஓட்ட தெரியும், அதற்கான ஊக்கத்தை கொடுக்கறதில்ல. அது ஒரு சரிசமம். அதான் பெண்கள் இத்தனை பேர் லாரி ஓட்டி ஆகணும். இப்போ லாரி ஓட்டுநர்கள் இந்த தமிழ்நாட்டில் நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 50,000 பேர் பெண்கள் கண்டிப்பாக லாரி ஓட்டி ஆகணும். 50,000 ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா அதில் 50% ஆண்களுக்கு கொடுக்கணும், 50% பெண்கள் கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா பெண்கள் தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஏதோ ஆண்கள் தான் பெரிய பராக்கிரமசாலிகள் மாதிரியும் திறமசாலிகள் மாதிரியும் பெண்களுக்கு அது இல்லைங்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இது அப்படி ஒரு சித்தரிப்பு இங்கே நடக்குது. பெண்கள் ஏதோ மாற்றுத்திறனாளிகள் போலையும் எந்த வேலையும் செஞ்சுக்கிட மாட்டாங்க. அவங்க ஒரு ஊனமுற்றவர்களைப் போல சித்தரிக்கிற ஒரு வழக்கம். பெண்கள் ஒரு பொம்மையாக சித்தரிக்கிறார். பாரு, இன்னும் புடவை கட்டிக்கிட்டு தான் நடக்கிறாங்க. ஓடவே முடியாது அவங்களால. அப்படின்னா என்ன அர்த்தம்? புடவை கட்டினா தான் அவங்களால ஓட முடியாது, அவங்க ஓடக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு பெண்களை பலவீனப்படுத்துறதுக்காகவே பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பெண் பாருங்கள், ஒரு ஜிம்னாஸ்டிக்கில் பாருங்கள் எத்தனை பல்ட்டி அடிக்கிறா பாருங்கள், கிருகிருன்னு எத்தனை பல்ட்டி அடிக்கிறா. ஒரு ஃபுட்பால் விளையாடுற பெண்ணு, ஒரு ஹாக்கி விளையாடுகிற பெண்ணை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ தைரியமான பெண்கள். அப்போ பெண்கள் ஆண்களுக்கு இணையாக இருக்க முடியும், அப்படிங்கும்போது அப்போ நம்ம அதுக்கு ஒரு வேலை செய்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், பெண்கள்னு சலுகை கொடுத்து பெண்களை ஒரு ஊனமுற்றவர்களைப் போல மாற்றி விடுகிறோம். அப்படி மாற்றிக்கிட்டு பெண்கள்கிட்ட இவன் தன்னை ஒரு ஹீரோவாக காமிச்சிக்க முயற்சி பண்ணுறான். பெண்களை பலவீனப்படுத்திட்டு பெண்ணிடம் போய் தன்னை பலமானவனாக காமிக்கிறான். பெண்ணையும் உனக்கு இணையாக நீ பெண்ணையும் பலமானவளாக மாற்ற வேண்டும். உன்னை போல் தான் பெண், உனக்கு இணையாக அவளையும் திறமையானவளாக மாற்ற வேண்டுமா? அது சின்ன வயசுலேருந்து அது நடக்கணும். ஆணாக இருந்தாலும் ஒரு திறமையாக வரணும். ஒரு ஆண் கூட திறமையாக இருக்கணும்னா அது சின்ன வயசுலேருந்து நடந்தால் தான் உண்டு. ஆண்கிறதுனால அவன் எந்த வயசுலேயுமே திறமையாக இருப்பான்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து அவன் திறமையை வளர்க்கணும். அதுபோல் தான் பெண்களுக்கும் அதான். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து அந்த திறமையை வளர்க்கணும். அதற்கேற்றாற் போன்று இங்கே வாழ்க்கை முறையே இருக்கணும். இங்கே என்னென்னா பெண்கள் அவங்க அப்பாவிகள், திறமை குறைஞ்சவங்க, எதுவுமே தெரியாது, ஒரு ஊனமுற்றவர்களைப் போல சித்தரிக்கின்ற பெண்ணா ஊனமுற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிற ஒரு மனப்பான்மை. அவர் திறமை எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நோக்கத்திலேயே ஆண்கள் செயல்படுகிறார். அவளை வளர விடக்கூடாது, அவளுக்கு ஏகப்பட்ட தடைகளை போடுறது. அவள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அப்புறம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, அப்புறம் சுதந்திரமாக இருக்கக்கூடாது, இப்படி நிறைய தடைகள் இப்படி போட்டு ஆண்களை மட்டும் அதன் மூலம் ஆண்கள் தங்களை திறமையானவர்களாக காமிச்சு பெண்களை திறமை குறைந்தவர்களாக காமிக்கிறது. இதுதான் நோக்கம். ஆனால் பெண்களாலையும் ஆண்களைப் போல சமானமாக இருக்க முடியும். அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகளை சரிசமமாக பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு லாரி ஓட்டுறாங்களா, அப்போ அந்த வேலையில் பாதி பெண்கள் செய்யணும். எந்த வேலையாக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும், அப்போ அதில் பெண்களுக்கு அப்போ இன்னொன்று என்னென்னா, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரே இடத்துல தொழில் செய்யக்கூடாது. பெண்கள் தனியாக தொழில் செய்யணும், ஆண்கள் தனியாக தொழில் செய்யணும். பெண்களுக்கான தொழிற்சாலைகள் தனியாக இருக்கணும், ஆண்களுக்கான தொழிற்சாலைகள் தனியாக இருக்கணும். பெண்களாலையும் அப்போ ஒரு பெண்கள்னால் அவ்வளோதான், அவங்க பெண்கள் அவ்வளோதானே தவிர அவங்க ஆண்களை விட பல மடங்கு திறமை குறைவானவர்கள் அந்த மாதிரி சித்தரிப்புகளுக்கான முயற்சி அங்கே நடக்கக்கூடாது. சமத்துவம். அப்போ என்ன பண்ணணும், அரசாங்கம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பெண்கள் கல்வி கற்கணும், அதுபோல் கண்டிப்பாக வேலைக்கு போகணும்.
வேலைக்கு போகணும். அதுபோல் வந்து பெண்களுக்கு பேருந்து ஓட்டுவதற்கான பயிற்சி, லாரி ஓட்டுவதற்கான பயிற்சி, தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கான பயிற்சி, இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா ஆண் பெண் சமத்துவம் சாத்தியமாகும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண் பெண் சமத்துவம் என்பது சாத்தியமாகும். இப்போ ஒரு பெண் வந்து கிரிக்கெட் விளையாடுறா, ஃபுட்பால் விளையாடுறா, ஜிம்னாஸ்டிக் பல்ட்டி அடிக்கிறா, மலையேறுறா, அப்போ அவளால் எவ்வளோ ஆண்களைப் போல் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். அவளுக்கும் துணிச்சல் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ பெண்களை வந்து ஆண்களை விட பலம் குறைந்தவர்கள் அல்லது ஒரு ஊனமுற்றவர்களைப் போல் சித்தரிக்கிற அந்த மனப்பாங்கு எவ்வளோ கேவலமானதுன்னு நல்லா பார்த்துக்கணும். அதில் பயங்கர உள்நோக்கம் இருக்குது. பெண்களை வந்து வீட்டிலே முடக்கிற, வேலைக்கே போக விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள். ஏன் வேலைக்கு போக தெரியாதானே? இப்போ பெண்களை வந்து ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வேலை செய்ய எல்லா விதத்துலேயும் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, வீட்டிலே உட்கார, வேலைக்கு போகிறதுக்கு அனுமதியும் கிடையாது. வேலைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிற ஒரு சட்டமும் இங்கே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களால் வேலை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம்? முடியும்ல. சாதாரணமாக ஒரு வேலையை பார்க்க முடியும்ல. ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலை பார்க்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேலையை அவங்களால பார்க்க முடியும் தானே. அவங்கள வந்து லாரி ஓட்டி ஆகணும் அல்லது வந்து ஒரு பேருந்தை ஓட்டி ஆகணும்னு நம்ம வந்து இப்போ கட்டாயப்படுத்த வேண்டாம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு வேலையை பார்க்க முடியும்ல அவங்கள. அப்போ அவங்களால முடிகிற ஒரு விஷயத்தையே நீ கட்டாயப்படுத்த மாட்டேங்கிற. அவங்களால முடிகிற ஒரு விஷயம், ஒரு வெளியில் போய் வேலை பார்க்குறது ஒரு முடியக்கூடிய ஒரு விஷயம் அவங்களால, அதையே நீ செய்ய விட மாட்டேங்கிற, செய்யக்கூடாதுன்ற, அது ஒரு சலுகை மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற. அப்போது இது வந்து பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு, அந்த சலுகைகள் எல்லாமே பெண்களை அடிமைப்படுத்தி அவர்களை இயலாமை, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு ஊனமுற்றவர்களைப் போல மாற்றி சித்தரித்து பரிதாபத்திற்குரியவர்களாக மாற்றி ஆண்கள் பராக்கிரமசாலிகளாக பெண்களின் கண்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நடக்கிற ஒரு சூழ்ச்சி இது. அவளை வந்து அதாவது பலவீனப்படுத்துவதன் மூலமாக தான் ஒரு ஆணிற்கு பெண் கட்டுப்படுவாள். இப்போ வந்து இந்தியாவில் ஏன் குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? இது எதுக்காக அப்படின்னா, பெண்களை பலவீனப்படுத்தி இந்த குடும்ப அமைப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களை வந்து பலவீனப்படுத்துகிறாங்க. பலவீனப்படுத்தி ஆண் சொல்கிற மாதிரி அவள் கேட்கணும். அவளை எப்படி பலவீனப்படுத்தலாம்? வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போயிட்டாக்கா அவளுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்துடும், பயம் இருக்காது, ஒரு அடிமையாக இருக்க மாட்டா, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டுவா. அதனால் வேலைக்கு போகாமல் வீட்டில் எந்தெந்த வழியிலெல்லாம் ஒரு பெண்ணை பலவீனப்படுத்தலாமோ அதெல்லாம் பண்ணுறது. அது அப்படி தான். அப்போ பெண்கள் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப பயந்தாங்கொழிகளாக மாறிவிடுகிறார்கள். மாறிக்கிட்டு ஆண்கள் சொல்கிறத கேட்குறாங்க. இப்படி தான் இந்த இந்தியாவில் குடும்ப அமைப்பை பாதுகாக்கிறாங்க. அன்பு பாசத்தால் அல்ல, காதலித்து காதல், அந்த கணவன் மனைவியரோடு காதல் இருக்கிறது, அப்படி ஒன்றும் இங்கே குடும்ப அமைப்பை பாதுகாக்கலை. பெண்களை பலவீனப்படுத்தி அடிமைகளாக மாற்றி அச்சுறுத்தி தான் அவளுக்கு சில சலுகைகளை கொடுத்து இப்படி குறுக்கு வழியில் தான் இங்கே உள்ள குடும்ப அமைப்பை பாதுகாத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தில் வந்து பெண்களால் ஆண்களுக்கு இணையாக எல்லா விதத்துலையும் செயல்பட முடியும். செயல்படணும்னு கட்டாயப்படுத்தணும். சும்மா ஊக்கம் கூடலாம் கொடுக்கூடாது. ஒன்றால் முடியும்னு சொல்கிறத விட நீ கட்டாயப்படுத்தணும். 1,00,000 பேருந்துகள் இங்கே ஓட்டுறாங்க. 1,00,000 பேருந்து டிரைவர்கள் இருக்காங்கன்னா அதில் 50,000 பெண்கள் இருக்கணும். 50,000 பெண்கள் இந்த பேருந்தை ஓட்டணும். அது மாதிரி கட்டாய சட்டம் போடணும். அப்போ தான் வந்து இந்த ஒரு சமத்துவம் என்பது ஏற்படும். இல்லை பெண்களால் அவ்வளோ பேர் வரமாட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு ஆராயணும். இந்த பேருந்துலாம் ரொம்ப ஓட்டுறது கடினமாக இருக்குது, அப்போ பெண்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேருந்தை வடிவமைக்கணும். அந்த பேருந்தை தான் ஆண்கள்கிட்ட கொடுக்கணும். இப்போ பேருந்து ஓட்டுறது எல்லா பெண்களாலையும் முடியாதுங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்லை அதோட செயல்படுகிற திறனை வந்து பெண்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா, அவர்கள் எத்தகைய செயல்திறனுடைய ஒரு பேருந்தை கட்டுப்படுத்துவார்களோ அது போன்ற செயல்திறனுடைய ஒரு பேருந்தை வடிவமைக்க வேண்டும். அதைத்தான் ஆண்களிடம் கொடுக்க வேண்டும். அதுபோல் பெண்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை தான் ஆண்கள்கிட்ட கொடுக்கணும். பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது ஆண்கள் வந்து மிகையானவர்களாக ஆகிவிடுவார்கள். பெண்கள் வந்து எந்த வேலைக்கும் அந்த வேலையை செய்வதற்கு லாய்க்கில்லை அந்த பெண்களால். அப்போ பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இந்த மாதிரி, அல்லது உண்மையிலே சொல்லப்போனால் இங்கே உள்ள எல்லா ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் பெண்களாலும் செய்ய முடியும், அதுதான் உண்மை. அப்படின்னா அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், அதில் வந்து தீவிரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஆண் பெண் சமத்துவம் இங்கே சாத்தியமாகும். ஆண் செய்கிற எல்லா வேலையும், லாரி ஓட்டுறான்னா அப்போ லாரியும் பெண்கள் ஓட்டணும். அதுவும் வந்து இப்போ ஆண் வந்து லாரி ஓட்டுறான்னா பெண்களும் லாரி ஓட்டணும். அதுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்கணும், கட்டாய பயிற்சி கொடுத்து
அது ஒரு அரசு அப்படியெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணி பெண்களை அந்த வேலையை செய்ய வைக்க முடியுமோ அப்போ தான் வந்து இங்கே வந்து ஆண் பெண் சமத்துவம் சாத்தியமாகும். பெண்களை தாழ்வாக பார்க்க மாட்டாங்க, இழிவாக பார்க்க மாட்டாங்க, ஒரு சுமையாக பார்க்குறாங்க. பெண்களை வந்து ஒரு சுமையாக பார்க்குறாங்க. இவங்க தான் அவங்கள வந்து இயலாதவர்களாக மாற்றியது. பெண்களை வந்து எந்தவித எதுக்கும் லாய்க்கில்லாதவர்களாக மாற்றியது வந்து பெரும்பாலான பெண்களை எதற்குமே லாய்க்கில்லாதவர்களாக மாற்றி திறமை குறைந்தவர்கள் அவர்களால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி புடவையெல்லாம் கட்ட வச்சு அவர்களால் வேகமாக ஓட முடியாது, வேகமாக நடக்க முடியாது, அவர்களால் ஒரு அந்த மாதிரி பெண்களை வந்து பலவீனப்படுத்தியது இவர்கள் தான். கடைசியில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தலையில் தான் எல்லா சுமைகளும் வந்துருச்சு. பெண்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் பெண்களுக்காகவும் சேர்த்து ஆண்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஆண்கள் கஷ்டப்படுற காரணம் ஆண்கள் தான் காரணம். அதனால் பெண்களை வந்து ஆண்களுக்கு இணையாக மேம்படுத்தணும். அதற்கு கட்டாய சட்டம் போடணும். அதன் மூலம் ஆணும் பெண்ணும் சமம் என்கிற அந்த உணர்வு அப்போ தான் வரும்.